ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸ் புலாவ். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பச்சை பட்டாணி தேங்காய் பால் புலாவ். நம்ம வீட்டிலேயே முளைக்கட்டிய பச்சை பட்டாணியை காய்கறிகளோடு சேர்ந்து தேங்காய் பால் அரைச்சி விட்ட ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான புலாவ் ரெசிபி. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆனியன் கேரட் குக்கும்பர் ரைத்தா வித் வெஜிடபிள் கிரேவி. கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கோட முளைக்கட்டிய பச்சை பட்டாணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே பட்டாணி எப்படி முளை கட்டுறது அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணியை வாஷ் பண்ணிவிட்டு அடியில் டிஷ்யூஸ் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான், வீட்டிலையே நம்ம செய்யலாம். இது ஹை ரிச் ப்ரோட்டீன், வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். என்னென்னா இந்த மாதிரி பட்டாணி ரெசிபி ஸ்ப்ரவுட்டட் ரெசிபீஸ் தான். இதை வச்சு புலாவ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒன்று கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும், புலாவோட கலர் இருக்காது. கூடவே கருவேப்பிலை புதினா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட புதினா இல்லை, கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அது மட்டும் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, ஊற வச்ச கொண்டக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்த முளைக்கட்டிய பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கிளறி விடுங்க. வெங்காயம் தக்காளியோட வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி இஞ்சி பூண்டு கூட நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அதுக்கு 1.5 கிளாஸ் அளவு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம 1 கிளாஸ் அளவு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அதனால் நான் 1.5 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அளவு தேங்காய் பால், நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு உதிரியாக வெந்து வரும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் 1 கிளாஸ் அளவு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 1 கிளாஸ் அளவு தேங்காய் பாலும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுங்க. வேக்கம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுமே நல்லா வாசனையாக இருக்குது. வெஜிடபிள் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து சாதம் நல்லா பொலன்னு உதிரியாக வெந்து வந்திருக்கு. குக்கர்லேருந்து இன்னொரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்தெல்லாம் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டோன்னா சூப்பராக வாசனையாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த சூப்பரான ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் நிறைய புலாவ் ரெசிபி, கோக்னட் புலாவ், பாய் வீட்டு நெய் சோறு, பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், சோயா சங்க்ஸ் புலாவ்னு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக குக்கும்பர் ரைத்தா, வெஜிடபிள் ரைத்தான்னு நிறைய டிஷ்ஷஸும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக அளவில் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த முளைக்கட்டிய பச்சை பட்டாணி புலாவ் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். Thanks for watching.